ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாகர்கோவில் கண்காடியா கிரவுண்டில் நடக்கிற பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷனுக்கு சண்டே நான் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணதை பார்க்கலாம். இந்த எக்ஸிபிஷன் செப்டம்பர் 8ஆம் தேதியே தொடங்கியிருக்கு. என்னைக்கு முடியும்னு தெரியலை. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்து தான் எக்ஸிபிஷன் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் போனது செப்டம்பர் 22. அன்னைக்கு எக்ஸிபிஷன் உண்டா இல்லையான்னு ஒரு டவுட்டாக தான் போயிருந்தோம். எக்ஸிபிஷன் இல்லைன்னா ராஜாவூர் மிக்கேல் அதிதூதர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி தான் கிளம்பினோம். அம்மா அப்பா ஸ்கூட்டியில் மார்த்தாண்டம் வந்தாங்க. அங்கேருந்து சேர்ந்து கிளம்பினோம். அங்கே போய் பாட்டை கேட்டதும் என் பொண்ணு டான்ஸ் ஆட தொடங்கிட்டா. என் பையன் காரில் இருந்து தூங்கி எழும்பி தூக்க கலக்கத்தில் தான் நிற்கான். ஃபஸ்ட்டு அங்கே போய் டிக்கெட் தான் எடுத்தோம். ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 70 ரூபா. 5 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு 50 அடியில் இருக்கிற எல்இடி பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டே உள்ளே போய் பார்த்தா தேனி, வண்டு, தேள், பட்டர்ஃப்ளை, தும்பின்னு நிறையவே சென்சரபிள் மூமெண்ட்டோட சூப்பராக இருந்துச்சு. பேட்ஸோட சவுண்ட், லைட் செட்டிங்ஸ்னு பார்க்கவே கலர்ஃபுல்லாக கண்ணுக்கும் காதுக்கும் இனிமையாக இருந்தது. அப்புறமா ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, மாதுளம்பழம் எல்லாம் மரத்தில் காய்ச்சி நிற்கிற மாதிரி ட்ரீயை செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்தா. பையன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு வந்தான். அவனை தூங்க விட்டா போதும் தூங்குவான். அந்த நிலைமையில தான் நடந்துட்டு வந்தான். அப்படியே வெளியே போய் பார்த்தா நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள்னு நிறைய கடைகள் இருந்துச்சு. எதையும் வாங்கக்கூடாதுன்னு நாம் இருந்தாலும் நம்ம மனசு எதையாவது வாங்க வச்சிடும். நானும் பரணி, ஸ்டீல் கப்புன்னு எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்குற அன்னைக்கு மட்டும்தான் அதை வச்சு விளையாடுவாங்க. அதனால் இப்போது அதிகமாக டாய்ஸ் ஒன்றும் வாங்கி கொடுக்கறது இல்லை. அவங்களும் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்தால் ஐஸ்கிரீம், பாப்கார்ன் வாங்கி கொடுத்தா போதும். அவங்க சைலண்டாக வந்துடுவாங்க. பாப்கார்ன் வாங்கி கொடுத்ததும் என் பையனோட தூக்கமும் போச்சு. அப்படியே நடந்து வந்தால் 90s கிட்ஸ் மிட்டாய் கடை வச்சுருந்தாங்க. நாரங்க மிட்டாய், கல்கோனா, ஜோக்கர் மிட்டாய், புளி மிட்டாய்னு நிறைய இருந்துச்சு. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் மிட்டாயை வாங்கினோம். ஒரு பேக்கெட் மிட்டாய் வந்து 20 ரூபா. எந்த மிட்டாயும் நாம் நேரமே சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இல்லை. உங்களுக்கு எந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நடந்து வந்தால் பால் போட்டு விளையாடுற கேம் இருந்துச்சு. நாம் 50 ரூபா கொடுத்து 6 பால் வாங்கி அந்த போர்டில் இருக்கிற நம்பரில் உருட்டி போடணும். மொத்தமாக கூட்டி வர்ற நம்பருக்கு அங்கே வச்சிருக்கிற ப்ரைஸ் தருவாங்க. அப்பா பிள்ளைங்கன்னு மாறி மாறி பால் போட்டு வாங்கின ப்ரைஸை பாருங்கள். கிடைச்ச ப்ரைஸை வாங்கிட்டு வந்தால் ஸ்டேஷ்னரி கடை இருந்துச்சு. என் பொண்ணு இந்த கடையை பார்த்தா பென்சில்னு எதையாவது வாங்காமல் வரமாட்டா. யூஸ் பண்ணலைனாலும் வாங்கி வச்சு அழகு பார்க்குறது தான் அவளோட வேலை. அவளுக்கு பிடிச்ச பெண்ணும் வாங்கி கொடுத்துட்டு நடந்து வந்தா. பேய் வீடு வச்சுருந்தாங்க. 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனால் பேய் மாஸ்க் போட்டு ஒரு ஆள் எங்களை பயமுறுத்தி விட்டாங்க. என் பையன் பயந்து அழுதுட்டான். அப்படியே நடந்து போனால் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை என்ஜாய் பண்ண நிறைய கேம்ஸ் அண்ட் ரைட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து எதுலேயும் ஏறலை. பிள்ளைங்க மட்டும் ஏறி என்ஜாய் பண்ணாங்க. தங்கச்சியும் இன்னைக்கு எங்கள் கூட வந்திருந்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லா ரைட்லேயும் ஏறி இருப்போம். ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாட்டி இறந்ததுனால வாவொலி சந்தைக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக முடியலை. அதுக்கும் கூட சேர்த்து இங்கே வந்து பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கடைசியாக சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. டெல்லி அப்பளம், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் பக்கோடான்னு நிறைய கடை வச்சுருந்தாங்க. எல்லாமே ரேட் வந்து கூடுதலாக இருந்தது. 50 ரூபாய்க்குள்ள ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து 70 ரூபா வாங்கியிருந்தாங்க. நாங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பட்டர்ஃப்ளை கண்காட்சிக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.